கவலை பரட்டும். நீங்க குரங்கு படல் போட்ட மாதிரி அவனும் குரங்கு படல் போடுவான். நீங்க விழுந்த மாதிரி அவனு விழுவான். நீங்க எந்திரிச்ச மாதிரி தான் சார் அவனு எழுவான். அவன் சவலை பிள்ளை கிடையாது. தயவு செய்து அவன் நம்புங்க. ஒரு குழந்தையை வீடு நம்பலைன்னா நாடு எப்படி நம்ப? என்னை நான் நம்பவில்லை என்றால் ஊர் எப்படி நம்ப? நம்பகத்தன்மை தர வேண்டிய வீடு நம்பகமற்ற ஒரு சூழலில் வீட்டுக்குள் கலகலப்பான வார்த்தைகளும் பேச்சுக்களும் இல்லாமல் அலுவல் சார்ந்த பேச்சுகளாகவே வீடுகள் மாறிவிட்ட பிறகு the conversation becomes so business. நம்ம வீட்டுக்குள்ள அம்மா அப்பா என்ன பேசிட்டு இருக்கோம்? பொருளாதாரம். எல்லாரும் மன்மோகன் சிங்கும் பி சிதம்பரம் ரைட்டானே. நம்ம அடுத்த வீடு கட்டுறதுக்கு இஎம்ஐ எப்படி பண்ணலாம், எவங்கிட்ட கடன் வாங்கலாம், தங்கத்தை எந்த ஃபைனான்ஸ் அடக வைக்கலாம், பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சா, அயன்காரையா ரொம்ப அநியாயத்துக்கு இவ்வளோ காசு வாங்குறான், டிவியில் ரொம்ப ஏறி போச்சு, பால் விலை ரொம்ப ஏறி போச்சு. தட் இஸ் நோ ஸ்வீட் நத்திங் அட் ஹோம். ஒரு தாயும் தந்தையும் அழகாக காதல் பரிமாறிக்கொள்வதை பார்ப்பதற்கான வாய்ப்பே ஒரு குழந்தைக்கு குறைந்து விட்டது. அந்த குழந்தை எப்படி அன்பா இருக்கும் அடுத்த வருடம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏடிஎம் மிஷின் நோக்கி போறதுக்கு ஒரு பாதை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக உங்கள் பிள்ளையை தயாரிக்கிறீர்கள். நான் உங்களை எச்சரிக்கிறேன். இப்படி வெறும் வாழ்க்கைக்காக தயாரிக்கப்படாமல் முழுக்கமாக இயந்திரமாக தயாரிக்கப்படுகிற பிள்ளை நாளை உங்கள் மீது எப்படி அன்பாயிருக்கும். அப்ப 50 வயசுல புலம்புறது, இவனுக்கு எவ்வளவு செஞ்சேன், பாசமே இல்லை, என்ன எங்க கொண்டாந்து விட்டுட்டான், அங்கேதான் கொண்டாந்து விடுவான். 50 வயசுக்கு மேல உங்களால புண்ணியம் இல்லை. எக்கனாமிக்ஸ் தெளிவா சொல்லுது, புண்ணியமற்ற பொருள் வீட்டில் இருக்கக்கூடாது. 7 வயசுல நீங்க அதைத்தானே சொன்னீங்க, புண்ணியமற்ற பொருள் வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போ. விதைத்ததையே அறுக்கிறீர்கள். அன்போடு அவன் வளரட்டும். லேசா அந்த 4000 சம்பளம் கீழே போனா மோசம் போச்சா? இது வளர்ந்த தேசம், பயப்படாதீங்க. ஒரு குழந்தைய அது நோக்கத்தில் வளர விடுங்க. ஒரு கிரியேட்டிவிட்டி அது நோக்கத்துக்கு வளரட்டும். ஒரு குழந்தையினுடைய கிரியேட்டிவிட்டியை தொட எவனால இனி முடியாது. இட்ஸ் பிக்கஸ்ட் சேலஞ்ச். நாமெல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஒரு குழந்தையை பெற்றெடுக்க நான் பெரும் சிரமப்பட்டிருக்கிறேன், இந்த குழந்தையை புரிந்து கொள்வதே இல்லை. இன்னைக்கும் கூட அம்மாக்கள் இந்த வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தும். உன்னை பெக்க நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா தம்பி. அம்மா கிட்ட அம்மாக்கள் தன் பாசத்தை வெளிக்காட்டுவதற்கு வைத்திருக்கிற மிக முக்கியமான ஆயுதங்கள் அது ஒண்ணு. நிறைய அம்மாக்கள் சொல்லுவாங்க, இப்ப 35 வயசுல உட்கார்ந்துருக்கீங்களே, உங்க அம்மா கூட இப்ப கூட சொல்லுவாங்க, உன்னை பெக்கிறப்ப நான் இருப்பனா இல்லையானே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஊர்ல ஸ்டாண்டர்டா பிரசவத்துக்கு ஒரு சீன் இருக்கு. கத்திக்கிட்டே அந்த அம்மாவை ஐசியூக்குள்ள கொண்டு போவாங்க. கதவு வரைக்கும் கணவர் போவார். சொந்தக்காரங்களாம் வெளியில உட்காந்துருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் பெரிய ரோல் கிடையாது. அந்த காரிடாரில் லெஃப்ட்ல இருந்து ரைட் நடக்கணும், ரைட்ல இருந்து லெஃப்ட் நடக்கணும். 3 தடவை நடந்த உடனே ஒரு குழந்தை சத்தம் கேட்க அவர் சிரிப்பார். அதோட அவர் ரோல் முடிச்சு. அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த அம்மாவின் முகத்தில் ஒரு பூரிப்பும் புன்னகையும். கடைசி வரை இந்த குழந்தையை நான் பெற்றெடுக்க எவ்வளவு சிரமப்பட்டேன் என்ற மனதோடு அந்த அம்மா நினைக்கிறாங்க. அதனாலதான் அந்த குழந்தை ஒரு தவறு செய்கிற போது, தன் அன்பை புரிந்து கொள்ளாத போது, தன்னுடைய அதிகாரத்திற்கு கட்டுப்படாத போது, தன்னுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்காத போது நமக்கு கோபம் இருக்கிறது. இவ்வளவு சிரமப்பட்டு உன்னை பெற்றேனே, என் பேச்சை நீ கேட்க மறுக்கலாமா? நான் உனக்கு இன்னொரு கடவுள் இல்லையான்னு தோணுது. உண்மை அதல்ல. ஒரு பிரசவத்தின் போது ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்க எந்த அளவு சிரமப்படுகிறாளோ அதை விட 1000 மடங்கு, believe me, 1000 மடங்கு அந்த கருப்பைக்குள்ளிருந்து வெளியே வர ஒரு குழந்தை சிரமப்படுகிற. உண்மையிலேயே ஒரு தாயின் சிரமத்தை விட குழந்தையின் சிரமம் தான் மிகப்பெரிய சிரமம். அது என்னைக்கா சொல்லியிருக்கா? பாதி வெளியில் தலை வரும், அதுவரை சுவாசத்தை வேறு வழியாக சந்தித்த குழந்தைக்கு தடுமாறும், கழுத்து இறுகும், மூளை கலங்கும், கண்கள் திறக்க முடியாது, புது உஷ்ணம், புது குளிர். ஒரு குழந்தையினுடைய தவிப்பு வெளியே வருவதற்கான சிரமத்தை ஒரு மருத்துவரை தவிர யாராலும் அறிந்திருக்க முடியாது. 1000 முறை உன்னை பெற என்ன பாடுபட்டேன் என்று சொல்லுகிற அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் ஒரு தகவல். நீங்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப்படும் சிரமத்தை விட குழந்தை வெளியே வரப்படுவதுதான் மிகப்பெரிய சிரமம். அந்த குழந்தை ஒரு நாளும் சொன்னதில்லை, மக்கு நல்லா முக்கு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லாது. Kid never says that நான் கஷ்டப்பட்டு பிறந்தேன் உங்களுக்கு சொல்ல. நீங்கள் 1000 முறை உங்கள் குழந்தை இன்னொரு குழந்தையோடு ஒப்பிடுகிறீர்கள். That is why I said there are many things we have to learn from the kid. ஒரு குழந்தையிடமிருந்து கற்றுக்கொள்ளத்தான் நமக்கு நிறைய இருக்கிறது. இங்க இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிடாத அம்மாவோ அப்பாவோ இருக்க முடியாது. அப்பாக்கள் கூட பரவாயில்ல, அம்மாக்கள் அநியாயத்துக்கு கம்பேர் பண்ணுவாங்க. அதுவும் இந்த ஓப்பிடியா பிள்ளை மட்டும் நல்லா இருந்துருச்சு. ஓப்பியா இந்த கோ சிஸ்டர் தானே ஓப்பிடியான்னு சொல்றது, ஓர் படி. அந்த பிள்ளை மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த பிள்ளை செத்துச்சு. ஏன்னா காம்படிஷன் இவங்க 2 பேருக்கு தான் நடக்கும். அக்கா 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 அப்படின்னு 2 பேர் பேசிப்பாங்க. டக்குன்னு 2 ரூம்குள்ள போயிட்டு சனி அப்படின்னு பேசுவோம். நம்ம கல்ச்சரே அதான். மூஞ்சிக்கு முன்னால் அன்பா இருக்கணும், வெளியில போய் என்ன வேணாலும் பண்ணும். நம்ம ஊர்ல சிகரெட் குடிச்சா தப்பு கிடையாது, தாய்மாமன் முன்னால சிகரெட் குடிச்சா தான் தப்பு. கம்ப்ளைண்ட் வரையில எப்படி கேட்டிருக்கீங்களா இல்லையா? நான் பாக்குறேன் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நான் பாக்குறேன் ஏன் முன்னாலே சிகரெட் குடித்தான். இங்க சிகரெட் குடிச்சது தப்பு கிடையாது. தாய்மாமன் முன்னால் சிகரெட் குடித்தால் கேன்சர் வரும்னு எந்த அறிவியலையும் கிடையாது. சிகரெட் குடிச்சாலே கேன்சர் வரும். ஆனா பிரச்சனை சிகரெட் குடிச்சது இல்லை, ஏன் முன்னால குடிச்சதுதான்.
இந்த ஓப்படியா பொண்ணு இந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரே ஏஜ்